8 பொண்ணுங்கள கன்னி பூஜைக்கு தானே வர சொன்னாங்க. ஆனா எனக்கு முன்னாடியே 8 பேர் ஏற்கனவே இருக்காங்கப்பா. என்ன எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அப்படியே ரொம்ப அவமானமா போச்சுப்பா. சரின்னு அம்மாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். வருத்தப்படாதடா, வெளியே சொல்லாத. சிவகாமிக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவா. அவ அத மனசுக்குள்ள போட்டு தேவையில்லாம புழுங்கிட்டு இருப்பா. அதுதான்ப்பா, அந்த ஒரு காரணம் தான் என்ன மௌனமாக்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிருமா. நாம இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? அப்பா, இந்த விஷயம் எதுவும் அம்மாக்கு தெரிய வேண்டாம், சரியா? சரிடா. ஆமாப்பா, நீங்க ஒருத்தரைவா தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். துளசி தன்னோட பொண்ணுன்னு தெரியாம அண்ணி இப்படி எல்லாம் பண்றாங்களே, இது துளசிக்கு நான் பண்ற துரோகம். என்ன செஞ்சு இதெல்லாம் நான் சரி பண்ண போறேனே தெரியலையே. துளசி, இங்க வா. இது ஒரு கைப்பிடிமா. இது வர. இந்தா, இதை எடுத்துக்க. மெதுவா, கை சுட்டுக்காத. பார்த்து, மெதுவா மெதுவா. அப்படி வச்சுற. சொல்லு விஸ்வா. என்னது 40 ரன் அடிச்சியா? நீதான் ஜெயிப்பியா? வாவ், எஸ். எனக்கு தெரியும்டா, வெற்றி எப்பவுமே உன் பக்கம்தான். அப்படிதான் அடிச்சு தூள் கிளப்பு. அந்த துளசிய கிரவுண்டுக்கு வரவிடாம அவளை நான் பூஜையில கலந்துக்க சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் செஞ்சுட்டேன், தெரியுமா? அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட கிளிடா. உனக்கு எந்த பயமும் வேணாம். ஃப்ரீயா தைரியமா ஆடு. சரிடா, நான் வச்சிட்டுமா? ஓகே. கேட்டீங்களாப்பா, கேட்டீங்களா? என்ன இந்த பூஜைக்கு வர வச்சதே அவன் அந்த ஆட்டத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான். நீ என்ன அவனுக்கு எவ்வளவு பயம்னு இப்ப தெரிஞ்சுக்கடா. திருட்டுத்தனமா ஏமாத்தி ஆடுறதெல்லாம் ஒரு ஆட்டமா? இதுல அவனோட அம்மா வர அவனுக்கு சப்போர்ட். டேய் விஸ்வா, உங்க அம்மா உனக்கு நல்லது பண்ணிட்டதா நீ நினைக்காத. எனக்கு கெடுதல் பண்ணதுனால அவங்க உனக்கும் கெடுதல் தான் பண்ணிருக்காங்க. நீ வா, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு பயம் வராது. இன்னும் பயத்தை நான் உருவாக்குறேன் பாரு.
உன்னை பத்தி ஃபேஸ்புக்ல போட்டு உன்னை நார் அடிக்கிறேன்டா. அப்போ உன் மூஞ்சி எங்க வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः जातवेतसे सुनवामस्व मम राति यतो नितः दिवेतः सन परिषतति दुर्गानि विश्वा नावेव सन्दं त्वरिताद्यग्निः कर्पूरनीराजनं दर्शयामि आरती எடுத்துங்கம்மா இந்தம்மா எல்லாரும் அப்படியே பாவனையா எடுத்துக்கோமா சர்வாபிஷ்ட பலதா சித்திரஸ்து சமஸ்த சன்மங்களான சித்திரஸ்து ஸ்ரீமதே துர்கா தேவியை நமோ நமஹ. அம்மா பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனிமே உங்க வேலை தான். அதுக்கப்புறம் சாப்பாடு அது முடிஞ்சு எல்லாரையும் உட்கார வச்சு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை வச்சு கொடுத்து அனுப்புங்க. சரி. ஹலோ, என்னது ஆக்சிடென்ட்டா? சரி, நான் உடனே வரேன். பூஜைக்கு வந்துட்டு பாதியிலே வெளியில போனா எப்படிமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து தாம்பூலத்தை வாங்கிட்டு போமா. பூஜை தான் முடிஞ்சு போச்சுல்ல. அது எப்படி சித்தி? அங்க எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு நான் எப்படி இங்க இருக்க முடியும்? தாம்பூலம் தானே, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஏய் பிரீத்தி. அம்மா 8 பேருக்கு பணிவிட செஞ்சு தாம்பூலம் கொடுத்தா தான் இந்த பூஜை நல்லபடியா பூர்த்தி ஆகும். இவ உள்ள வரப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அபசகுணமா நடக்கும்னு. அவளோட தரித்திரம் தான் இந்த மாதிரி அபசகுணத்துக்கெல்லாம் காரணம். எங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? அந்த பொண்ணு போனா என்னமா? அதான் உன் மருமக துளசி இருக்கால. அவளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம்ல. என்னது மருமகளா? இவ அவருக்கு தான் சொந்தம், எனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு மருமகளாக போறாங்கிறதே மடத்தனம். ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களேன்னு பாக்குறேன், இல்லன்னா மரியாதை கெட்டுடும். இதுல என்ன தப்பு இருக்கு பைரவி? உங்களுக்கு விஷயம் தெரியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மகராசி கால் பட்டதுமே எல்லாமே தப்பு தப்பாதான் நடக்குது. பூஜைக்கு முன்னாடியும் அபசகுணம், பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அபசகுணம். அதிர்ஷ்டம் கெட்டவ. அப்படியெல்லாம் பேசாத பைரவி. துளசி மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ ஏதாவது பேசி அவ இங்கிருந்து போயிட்டா பூஜை நல்லபடியா முடியாது. வரிசை தட்டு கொடுத்து கன்னி பொண்ணு கணக்குக்கு அவளை உட்கார வை. வாம்மா வா, வந்து உட்காரு. அதுக்காக தானே வந்திருக்க, வந்து உட்காரு. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல. ஏண்டி, நீ எனக்கு அவசியம்னு தெரிஞ்சதும் என்ன மிரட்டி பாக்குறியா? இல்ல எல்லாரும் இருக்காங்கன்னு சீன் போடுறியா? மனசுக்குள்ள என்ன திட்டம் போடுற? எங்கடா இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுமோன்னு கவலைப்படுறியா? இல்ல இத நிறுத்துறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறியா? அதேதான், இல்லைன்னா இந்நேரம் உக்காந்துருப்பால. மா சீக்கிரம் உட்காரேம்மா.
வா துளசி, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, இப்படியே நின்னுட்டு இருந்தா நல்லது இல்லம்மா. வா வந்து உட்காரு. இந்தாங்கம்மா. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவக ஜாதவேதோ லக்ஷ்மீம் மனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷாணகம் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீர்முபக்வயே ஸ்ரீர்மா தேவீர் சுஷதாம். இவளோட அதிர்ஷ்டம் என்னோட துரதிர்ஷ்டம். யார் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவளோட முகத்தை பார்த்து காலை தொட்டு மஞ்சள் பூசி பொட்டு வைக்கிற சூழ்நிலைக்கு நான் இன்னைக்கு வந்துட்டேன். பிரபாசாம் நிஜசாஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமகம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே நஸ்யதாம் த்வாம் ரணே. எப்போ எது நடக்கணுமோ, யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதை யாராலையும் மாத்த முடியாது. தஸ்ய பலானி தபசாததந்து மாயாந்தராயாஸ்ச பாக்யாஹ லக்ஷ்மீர் உபைதுமாம் தேவசஹ கீர்த்திஸ்ச மனினா சஹ ராதுர்பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்திவృత్తిம் ததாது மே சுத்திவாசாமலாம் ஜேஷ்டாம் லக்ஷ்மீம் நாசயாம்யகம் அபூதி சம்வృత్తిம் ச சர்வான் நிர்ணதமேக்ரதாத் கந்தத்வாராம் புராதர்ஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிகோபத்வயே ஸ்ரீயம் மகாதைவீ ச வித்மஹே விஷ்ணுபத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். எல்லார் காலுக்கும் மஞ்ச பூசிட்டு வர உங்களுக்கு எனக்கு வெக்க வரும்போது மட்டும் கை கூசுதோ? எல்லாரும் அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சதமானம் பவதி சதா யுஷ்புருஷ சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததஷ்டதி. பைரவி அம்மா, தீர்த்த பிரசாதமோ நைவேத்தியமோ எல்லாருக்கும் கொடுங்கம்மா. பார்த்திபன், அம்மா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடி ஆயிடுச்சுமா. பிரசாதத்தை ஐயரு சீக்கிரமா எடுத்துட்டு வர சொன்னாரு. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். உன்னையும் உன் பொண்ணையும் எப்படி நான் பந்தாட்டம் ஆடுறேன்னு பாரு. மா, முதல்ல கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருங்க. ம், சரிங்க ஐயரே. சித்தி, சத்யவதி, இலையெல்லாம் போட்டு தண்ணி வைங்க. பிரசாதம் பரிமாறிடலாம். சரிம்மா. வாங்கம்மா, இந்தாங்கோ இலையெல்லாம் போடுங்க. இந்தாங்கம்மா, நீங்க இந்த பக்கம் போடுங்க.
இந்த சாப்பாடு அம்மனுடைய நெய்வேத்தியத்துக்கு சமம் அப்படின்னு ஐயர் சொன்னது கேக்கலையா பாட்டி? எங்களெல்லாம் நீங்க அந்த அம்மனுக்கு சமமா பார்க்கணும். இப்படி கோவம் ஆத்திரத்தை எல்லாம் எங்க மேல காட்டுனீங்கன்னா அது அந்த அம்மன் மேல காட்டுற மாதிரிதான். அப்புறம் உங்களுக்கெல்லாம் எப்படி அருள் கிடைக்கும்? கஷ்டம்தான். அவ உங்களை சொல்லல சித்தி, என்ன மிரட்டுறா இன்டைரக்டா. சத்தியவதி, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, நீ போய் இலையடுமா. சரிம்மா. சத்தியவதி நீ நில்லு. துளசி, இன்னைக்கு அதிர்ஷ்டம் மொத்தமும் உன் பக்கம்தான் இருக்கு. அது ஒண்ணு இல்ல துளசி, அந்த இலையெல்லாம் நீயே எடுத்துரு. ஏன்னா சாப்பாடு போடுறவங்களை விட சாப்பிட்ட இலையை எடுக்கிறவங்களுக்கு தான் எல்லா புண்ணியமும் கிடைக்குமா, தெரியுமா? இந்த புண்ணியம் எல்லாம் எங்க அம்மாவுக்கே கிடைக்கணும்.